ஹாய் கைஸ், வெல்கம் பேக் கைஸ். நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வேர்ல்டு வச்சுருந்தோம், உங்களுக்கு தெரியும். அந்த வேர்ல்டு வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் ரீச் பண்ணிட்டோம். என்னடா ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. அதாவது வந்துட்டு சர்வைவல் லிமிட்டு இந்த கேம், இந்த மாட்ஸ்க்கெலாம் வந்துட்டு லிமிட் இருக்குது கைஸ். கூடவே இன்னும் கொஞ்சம் இது கிடச்சிருக்கு நமக்கு மாட்ஸ், அதையும் சிறிது ஆட் பண்ணி விட்ருக்கேன். அது வந்துட்டு இது பேசிக்காக வந்துட்டு லிமிட்டு, அதாவது அதுக்கு மேலே வந்து சர்வைவல் மோடில் வந்து டெஸ்ட் அவுட் பண்ண முடியாது ஸ்பெல்ஸை. ஏன்னா வந்துட்டு அது எப்படின்னா, நமக்கு இன்னும் கிராஃப்டிங் ரெசிபி அதில் உள்ள கிராஃப்டிங் ரெசிபி விட்டாங்கன்னா தான் வந்து விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து விட்டுட்டானுங்க. இன்னும் வந்துட்டு அப்டேட் விடல நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி விளையாடலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு இப்போ பேசிக்காக நமக்கு வந்துட்டு தேவைப்படுற நம்ம இப்போ வந்துட்டு விளையாடலாம். க்ரியேட்டிவில் போய் நீங்கள் டெஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம அதனால் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு எலிமெண்ட் எடுத்து அந்த எலிமெண்ட்டோட எல்லா ஸ்பெல்ஸையும் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். கூடவே வந்துட்டு இன்னும் ஒரு பாஸ் ஃபைட்டு வச்சுக்க போகிறோம். அது பாஸ்னால் பேசிக்காக வந்துட்டு ஸ்பெல்ஸ்லாம் டெஸ்டிங் பண்ணி தேவைப்படுற ஸ்பெல்லை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் பாஸ் மேலே யூஸ் பண்ணி அவனை போட்டு தர ட்ரை பண்ண போகிறோம். சர்வைவலில் ஆர்மர் போட்டுக்கிட்டு கொஞ்சம் புது ஆர்மரை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குன்னே ஸ்பெஷலாக. ஸோ அந்த ஆர்மர் செட்டை வச்சுட்டு நம்ம வந்து அந்த எலமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போக போகிறோம் கைஸ். மொத்தமாக வந்துட்டு 2-3 இது இருக்குது ஸ்டாஃப்ஸு. நமக்கு தேவையான ஸ்டாஃபை கரெக்டாக எடுக்க போகிறேன். நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு ஸ்பெல்ஸ் வாழ யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிற ஸ்பெல் வந்துட்டு எர்த். இந்த புக்கை பற்றி லேர்ன் பண்ணிக்கணும். இந்த பேப்பர் கொஞ்சம் கீழே போட்டுக்கலாம். அப்புறம் இந்த டேபிள் மூணு வச்சுக்கலாம். இது எதுக்கு நான் மறந்துட்டேனே. இதான் அந்த புக் படிக்கிறது இல்லை. உடச்சு விட்டுருலாம். இப்போ வந்துட்டு நேச்சர் டைப்பு. இது எர்த் தான் நேச்சரோ. எப்பா இவ்வளோ ஸ்பெல் வேறு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கா. சரி, ஓகே, போகலாம் வாங்க. டர்ட் வாலு ஒன்று எடுக்கிறது வேறு கடுப்பாக இருக்கும் கைஸ். இந்த பாட்டை வந்துட்டு ஸ்கிப் அடிச்சுக்கலாம் கைஸ். உங்களுக்கு ரொம்ப நேரம் லேட் அடிக்கும், கடுப்பாயிடுவீங்க. நான் வந்துட்டு எடுத்த உடனே வந்து பேக் ஜாயின் ஆகிறேன் கைஸ். ஒரு வழியாக வேலையை முடிச்சிட்டோம். மொத்தமாக 5 புக்கு கிட்டத்தட்ட ஆகிருக்குது. அங்கே ஒரு சோல் போயின்னு இருக்குது. நம்மளோட இது வந்துட்டு இன்னொரு மாடோட வாண்டு வந்திருக்கு. நம்ம போட்டிருக்க ஆர்மர் இதுதான் கைஸ். உங்களுக்கே தெரியும், ரெக்கா இருக்குது பின்னாடி. உங்களுக்கு தனித்தனியாக காட்டுறேன். இதோட பவர் வந்துட்டு அது கிரியேட்டிவ் இருக்கனால அது அப்படியே போட்டுக்கும். இது வந்துட்டு நமக்கு ஜம்ப் அதிகமாக கொடுக்கும். இது பார்த்தீங்களா, இதுதான் பேசிக்காக அதோட பவரு. அப்புறம் நமக்கு ஃபேரி விங்ஸ் என்னத்தை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்துட்டு வேகமாக ஓடணும். தெரியுதா, அப்படியே வேகமாக ஓடும் போது நமக்கு இது மாதிரி ஒரு இது கொடுத்துரும். வேகமாக ஓடி ஜம்ப் பண்ணும் போது நார்மல் ஜம்ப்புக்கெலாம் அது வராது, ஒன்லி வேகமாக ஓடும் போது தான். இப்போ நான் வந்துட்டு பறந்துட்டுருக்கேன், அது இப்படி பறக்கிறேன்னா இப்படி கொடுத்தா கூட எனக்கு வந்துடும். அது வேகமாக ஓடும் போது ஸ்கையில் இருந்தால், மோஷன் இருந்தாலே அது வந்துடும். அது பண்ணும். இது வந்துட்டு பேசிக்காக வந்து லைட்டாக இது போட்டிருக்கேன். இது ஆர்மர் வந்து எதுவும் கொடுக்குதா எனக்கு தெரியல, எனக்கு செக் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா வந்துட்டு ஆர்மர் மாற்றி ஆகணும். உங்களுக்கே தெரியும் பாஸ் ஃபைட்டை பற்றி சொல்லவா வேணும். ஓகே, சர்வைவல் போட்டால் ப்ரொடெக்ஷன் தருதா? ஓகே கைஸ், ஒரு டீசன்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. பட்
நம்ம வந்துட்டு கொஞ்சம் மாற்றி தான் கைஸ் ஆகணும். செட் ஆகலை. நம்ம போட போகிற சண்டைக்கு இதெல்லாம் சுத்தமாக பார்த்தாது. நம்ம போட போகிற சண்டைக்கே மேஜிக் ஆப்போனன்ட்டு இதெல்லாம் தாங்காது. கொஞ்சம் நெதரைட்டு போட்டுக்கலாம். பேண்ட் இது இருக்கட்டும். பூட்ஸ் போட்டுக்கலாம். பேண்ட் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது ஜம்ப்பு கொடுக்குறதுனால இது போட்டுக்கலாம். இல்லை கொடுக்கல. கொடுத்துருச்சு. இது என்ன எவ்வளோ ட்ரெஸ்ஸிங்க? நம்ம ஜம்ப்பு பூஸ்ட் 2 நினச்சேன் 4 ஓடே. இப்போ உங்களுக்கு வந்துட்டு மேஜிக் எழுதி காமிப்பேன். ஃபஸ்ட்டு இந்த மேஜிக் காமிச்சலாம். இது ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பெல் இருக்க வாண்டு. இந்த வாண்டுக்கே ஸ்பெல் இருக்கும். இதை நான் யூஸ் பண்ணுறேன் தனியாக. இது பேசிக்காக நமக்கு ஒரு மினியனை சவுண்ட் பண்ணிவிடும். ஸோ மினியனோட ஃபேஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், பீ மாதிரி. இது உங்களுக்கு எங்கேருந்து இந்த ஒரு கேமில் வரும் கைஸ். மாடு கூட இருக்குது மைன்கிராஃப்டில். இது நீங்கள் எந்த ஃபேஸ்ன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க கைஸ். கொஞ்சம் சோல்ஸை ஏற்றணும் நினைக்கலாம். ஏற்றியாச்சு. இதுதான் அங்கே பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஃபஸ்ட்டு புக் இதுதான். ஸ்பெல்ஸோட யூஸ் பண்ணிடலாம். என்ன ஸ்பெல்லு? இது வந்து இருங்க, அந்த அந்த வாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அது அப்போ உங்களுக்கும் தெரியும். இது எனக்கு மட்டும்தான் தெரியும். இருங்க, ஆமத்தஸ் வாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணது லைட் சோர்ஸு. இது உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள். பிளாக் ஏதோ ஒரு பிளாக் எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ டார்க் ஆகிடுச்சுல. இப்போ இந்த இது யூஸ் பண்ணுற பாருங்க. லைட் ஒரு சில பிளாக் உடைக்கணும் நம்ம. தெரியுதா? இப்போ லைட் வருது. நம்ம இந்த லைட் சோர்ஸ் அடி வச்சிட்டோன்னா அது லைட் அடிக்காது. கரெக்டாக நம்ம கேவ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு இது கரெக்டாக இருக்கும் கைஸ். இதை போட்டுட்டு போகலாம். கரெக்டாக ஸ்னீக் பண்ணால் அந்த ஸ்பெல்லும் போயிடும். ஸோ அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு இப்போ வந்துட்டு இந்த ஸ்பெல்லு சர்வைவலில் நமக்கு இல்லாதனால வந்துட்டு இது பேசிக்காக யூஸ் இல்லை கைஸ். இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ சோல்ஸ் மேலே போய் இருக்குதுன்னு. நமக்கு தேவையில்லாத வருஷம் ஆர்டர் ஸ்பெல் காமிக்கிறேன். தேர்ட் வால். இது எப்படி யூஸ் ஆகணும்னு தெரியல. இது தேர்ட்டே இல்லை கைஸ், தேர்ட்டே இல்லை. இது மேலே ஏற முடியல. கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்குது கைஸ். அவனை போய் அடிக்கவேணா நம்ம. அப்புறம் வாங்குவோம். நம்ம கிரியேட்டிவ் இருக்கும். டொர்னாடோ இது நீங்கள் வந்துட்டு பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஞாபகம் இல்லை. சரி, இப்போ போய் அடிக்கலாம் அவனை. சரி, அவன் அடித்தா திருப்பி அடிப்பான்னு நினைக்கிறேன். இவன் அடிக்கலாம் நம்மள. இந்த டொர்னாடோ நம்ம இதையும் ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, அது பேர்ட் டைப்பில் பறந்துடும். கரெக்டு ஒர்க் ஆகுது. ஐயா பேசிக்கு இதுக்கப்புறம் தான் இன்டர்மீடியேட்டே வருது. அதனால் வந்து இது கொஞ்சம் மொக்கஸ்ன்னு தான் நான் சொல்வேன். நம்மளால யூஸ் பண்ணி பார்ப்போம். குறுக்க வராத. என்ன பண்ணுச்சு? ட்ராப்பு. எனிமி ட்ராப் பண்ணி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ட்ராப் பண்ணுது. இது காம்பேட்டில் நல்லா ஒர்க் ஆகும். என் ஃபேவரட் ஸ்பெல்னா நான் இதுதான் சொல்லணும் கைஸ். இது சூப்பரான ஸ்பெல்லு. கரெக்டாக எய்மிங் வச்சு அடிக்கலாம். ஓகே எங்களுடைய இதுக்கு ரைட் என்ன ஒர்க் ஆகாது. இங்கே இது நார்மல் போல் ஒர்க் ஆகுமா? ஏன் ஸ்பெல் ஒர்க் ஆகல தெரியலையே. ஓகே ஒர்க் ஆகுது.
தெரியுதா? ஒர்க் ஆகுது அப்படியே. இப்போ வா வா, இப்போ வாடடி, இப்போ வா பாருங்க, சாவரானுங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். தரமாக வந்துச்சு இதுவே. இது போதுமே, இன்னொரு வாட்டி இது யூஸ் பண்ணிக்கலாம். சோல்ஸ் இருக்கா தெரில, பார்த்துக்கலாம். சோல்ஸ் ரிவைவ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து அந்த காம்பினேஷன் ஸ்பெல்லு, சாரி வேறு எலமெண்ட், அது விண்ட் எலமெண்ட்டோ ஏர்த் எலமெண்ட்டோ வராது. சரி, அது இல்லைன்னா விடுங்க, இதுவே போதும் கைஸ். அது நல்லாயிருக்கும்னு பார்த்தேன், அது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது வேறு சேஞ்ச் ஆகிடுச்சா? வேறு இல்லையே. ஆல்ரெடி புக் இருக்குனாலையா? இது லாஸ்ட்டாக பார்த்துக்கேன். இது எக்ஸலண்ட்டு, யூஸ் பண்ணிட்டேன். இது கூட ஓகே தான் சொல்லலாம். இது கூட எக்ஸ்பர்ட்டு. இது போட்டுக்கலாமா? இதுதான் தான். இது என்ன ஸ்பெல்லுன்னு தெரியல இருக்கும். என்ன ஸ்பெல்லு தெரியல, எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரியலையே. இது என்சான்ஸ் வெஜிடேஷனாக பண்ணி காட்டுறாங்க. இருக்கு ஓப்பனாக வச்சுக்கலாம். இந்த இது ஒரு நெதரைட்டத்தை கூட இது உங்களுக்கு பேர்லேயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் காமிச்சிட்றேன், அப்புறம் காட்டாமல் இருக்கக்கூடாது. அதில் இப்போ 4 இடத்த இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை அப்படியே இங்கே சீடை போட்டுவிட்டு இப்போ வந்துட்டு இந்த ஸ்பெல் யூஸ் பண்ணணும்னா தெரியுதா? அது கொஞ்சம் மூமெண்ட்லேயே நிற்கணும் அப்படியே, அதுதான் கடுப்பு. தெரியுதா? இது நான் யூஸ் பண்ண வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வளருது. சோல்ஸ் வச்சு வளரும். பாருங்க, மொத்தத்தையும் வளர்த்துட்டேன். அவ்வளோதான் பவர் கைஸ், இது வேறு எதுவும் இல்லை. அப்படியே எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இன்னும் ட்ராலரில் தெரியலையே. இது பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்பெல் பார்த்திங்கன்னா ஆங்கர் த்ரோவா. இதுக்கு ஒரு மாவு டெஸ்டிங் எடுத்துக்கலாம். மாவு டெஸ்டிங் வச்சுக்கலாமே. லாமா, என் மூஞ்சி துப்பினே இருக்கு, இந்த லாமா எடுத்துக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு இல்லை, ஒஸ்ட்டு மாவு. அதனால் வந்துட்டு இது எடுத்துக்கலாம். எனக்கு பிடிக்காத மாவு இதுதான், அதனால் இதுதான் எடுத்துக்க போகிறேன். என் மூஞ்சில் எத்தனை வாட்டி துப்புவேன், இந்த ஸ்பெல்லை ஓ மேலே வெடிக்கிறேன் பாரு. எவ்வளோ டேமேஜ் கொடுத்ததுன்னு தெரியலையே. இதுக்கு நார்மலாக வந்துட்டு 12 ஆட்டு 2த்துக்கும் டேமேஜ் பண்ணுது. பிஆர்மி இது சமனிங் டைப்பு. ஒர்க் ஆகுமா இந்த வாண்டில்? ஒர்க் ஆகுது. நான் இவங்க அடிக்க போனேன். போய்டு எல்லாம் போட்டு அடிக்கிறானுங்க. நிறைய பேர் வேறு ஸ்பான் ஆயிருக்கானுங்க கைஸ். இவனுக்கு போகிறானுங்க கைஸ், சாவும் செய்கிறானுங்க. இன்னொரு அடிச்சு விடலாம். அவ்வளோதான் போல, கொஞ்ச நேரம் தான் என் கட்டுப்பாட்டில் இருப்பானுங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று அவங்களே டிசேபிள் ஆகிடுவானுங்க, இப்படி போயிடுவானுங்க போல் எல்லாருமே. இப்படி கொஞ்ச நேரம் தான் கண்ட்ரோல் கொடுத்தானுங்க நமக்கு. இவங்க கொஞ்ச நேரம் கொடுத்தாலும் நல்லதானே கொடுத்துருக்கானுங்க. இது மொக்க ஸ்பெல் கைஸ், இது எனக்கு பிடிக்காது. சரி, நான் வீடியோவில் காட்டி அவனுன்னு காட்டுறேன். மாடு இது சரி ஸ்பெல்லு. இது வந்துட்டு இது பாருங்கள், இது டேமேஜுமே நல்லா இருக்காது. மிஷின் கன்லாம் எவ்வளோ தரமாக வந்துச்சு. இது அந்த மாதிரிலாம் இல்லை. செயினிங் இது வந்துருச்சு. செயினிங் வேறு தானே வரணும். விடுங்க. இது கொஞ்சம் நல்ல ஸ்பெல்லு. டிஎன்டி கொஞ்சம் நிறைய போட்டுடும்.
ஏய் இது என்ன மேலே அடிக்குது? எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கு? ஓகே டீசெண்டாக வெடிச்சிருக்கு. டீசெண்டாக அவார்டு டீசெண்டாலாம் வெடிக்கல கைஸ். அங்கங்கே ஒரு பெரிய குழியை உருவாக்கிடுச்சு. ஏதோ மீடியா ஸ்டார் மாதிரி விட்டுருச்சு. நல்லா தான் கொடுத்துருக்கேன் விடு. குறைச்சிக்கிற அளவுலாம் இல்லை. அடிப்போ. ஆனால் இதில் வந்துட்டு எக்ஸ்பர்ட் லெவல் மேஜிக்னு சொல்லி ஒரு மொக்க மேட்சை குத்து வச்சுருக்கானுங்க கைஸ். கடுப்பாயிட்டு அதை பார்த்த உடனே இது என்னது என்ன தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேடா. ஓ சிங்கிள் எக்ஸ்ப்ளோஷனா? இது கரெக்டாக இருக்கும் கைஸ். சிங்கிள் எக்ஸ்ப்ளோஷன் கரெக்டாக தான் இருக்கும். இது என்ன வெஸ்ட் ட்ரைடன்ட்டோ? ஆமாம் ட்ரைடன்ட் தான் அடிக்குது. இதெல்லாம் வேஸ்ட் தான் கைஸ். இருங்க உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு காமிச்சிடுறேன். உங்களுக்கு சரியாக காட்டலண்ணா. ட்ரைடன்ட் ஒன்று அடிக்குது. அது பட்டோன்னே டிஸ்பேர் ஆகிடும். இது பாருங்க பட்டுது அது டிஸ்பேர் ஆகிடும். இது தாங்குது இல்லை எவ்வளோ நேரம் ஆச்சு தாங்கல கைஸ். இதை பாருங்க இல்லைப்பா போயிடுச்சு. அது ஏதோ ஒன்று சட்டுன்னு போயிட்டுருக்குன்னு இருக்கலாம். டைமு கைஸ். அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். லைக் பண்ணிவிடுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம கடவுளாக மாற போகிறோம். இந்த இடத்துல ஒரு மலையை பெய்ய வைக்கலாம். டே மலை எங்கே போய் வைக்க சொன்னால் எங்கே வச்சுருக்கானுங்க பாருங்கள். தொடரத்துலையோ? ஆனால் ஆமாம் தொடரத்தில் அடிக்குது. மழை பெய்ய மாதிரி இல்லை இது. சரி ஏதோ ஒன்று டீசெண்டாக கொடுத்துருக்கானுங்க கைஸ். எங்கே சுடுது? ஏதோ சுடுது. இதுவும் அவ்வளோ இல்லை. மிஷின் கன் அளவு எதுவுமே இல்லை சாதா ஸ்பெல்ஸு. வேறு எதுவும் எனக்கு அவ்வளோ தெரில. எதுவும் சோல் டிரெக்ஷன் வருது. சரி இது என்னது? அந்த லேவஸில் அந்த கவு பாய்ஸ்லாம் போடணுங்களா? அதுவா? அது பிடிக்க தானே போடணுங்க. அப்போது இது பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னதுடா? அது எப்படி அவுக்குறது? நார்மலாக இப்படி தானே பண்ணுவேன். இல்லை இது எனக்கு எப்படி அவுக்குன்னு தெரில. டே எனக்கு கூப்பிட்டு வரணும்டா. டே எனக்கு என்ன பண்ணுறது இப்போ? ஐயோ அம்மா. சோல் டிடெக்ஷன் போகிறேன் எனக்கு. ஓகே ஸ்பெல் மாத்திரம் போயிடுது. சோல் டிடெக்ஷன் தான் நான் நினைக்கிறதா? கரெக்டு. அது பாருங்க எங்கெங்கெல்லாம் உயிர் இருக்கோ அதை காட்டும். உயிர் இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம இந்த உயிரை இல்லாமல் பண்ணிடலாம். இன்னும் சோல் டிடெக்ட் ஆகுது. ஆத்மா இன்னும் இருக்கோ? எத்தனை ஒரு இது என்ன ஸ்ட்ராங்கான சோடா என்ன? ஆமாங்க கைஸ் இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா தான் டேமேஜ் கொடுக்குது. சரி ஓகே கைஸ் அடுத்த புக்குக்கு போயிடலாம். ட்ராகன் பிரெத்து. இதுதான் தரமான ஸ்பெல்லு. எனக்கு ட்ராகன் பிரெத் ரொம்ப பிடிச்ச ஸ்பெல்லு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பழைய யூடியூப் சேனலில் கூட ஒரு வாட்டி போட்டிருப்பேன். இல்லை இது வந்துட்டு அந்த ஸ்பெல் இல்லை கைஸ். இது வந்துட்டு ஃபயர் டைப் இல்லை. நான் ஃபயர் டைப் தான் யூஸ் பண்ணது. இங்கே பாருங்கள் இது எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட மிஷின் கன் மாதிரி தான் இதுவும். செத்துட்டானுங்களா? செம்மையாக இருக்கணும் மிஷின். இதை அப்படியே ஸ்னீக்கிங் பண்ணிக்கலாம். இது யூஸ் ஆகுது. இப்போ நம்ம சார்ஜ்டு ஆங்கர் கைஸ். வேணா முன்னாடி நம்ம ஆங்கர் மட்டும் பார்த்துருப்போம். இது சார்ஜ்டு. இதுன்னு குட்டிலாமா? நீ குழந்தையா இருக்க என்னால் அடிக்க முடியலன்னு பார்க்காத. அவங்க அப்புறம் அடிப்பேன். குழந்தைங்க முன்னாடி அப்பா அடிக்கூடாது. சரி இந்த நீச்சாவு. யாரா நீ? எங்கே இதில் வந்த? நீ அங்கேருந்து போவேன்னு பார்த்தா இது பார்க்க அந்த இது மாதிரி இருக்குல்ல சார்ஜடு க்ரீப்பரு. எனக்கு இது வெடிக்குமோன்னு தோணுது. வெடிக்குமா?
சரி ஓகே, அடுத்த ஸ்பெல் மாற்றிடுவோம். இது வெடிக்கும்னு நினைக்கிறேன் நான். இல்லை வெடிக்கல, வெடிச்சிருக்கா ஒரு பிளாக் அது? இல்லை வெடிக்கல. என்ன கப்பலாக இருக்கிறீங்க? கப்பலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன பவர்னு தெரியலையே, தெரியாமல் போட்டுனேன். இது என்ன அப்சல்யூட் ஏரியாவா? இந்த அப்சல்யூட் ஏரியா மாதிரி இல்லையாண்ணா? ஓ சர்ச்சுன்னு தான் நினைக்கிறேன். இது என்ன சொல்லு? ஷெப்பர்ட். பேசிக்காக சர்ச் தாங்க, சர்ச் ஸ்பெல் தான். இப்போ நான் ஒன்று கொல்ல மாட்டேன், யாரையும் நீ கொல்ற மாட்டேன், அவ்வளோதான். ஓ என்னோட சோல்ஸ் குறைஞ்சிருச்சு. இவனை வச்சு அடிக்க முடியுமா? இல்லை பேசிக்காக நார்மலாக ஒரு கோலம் பண்ணுற மாதிரியா? நார்மலாக ஒரு கோலம் கைஸ், வேறு எவனை அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை அடிக்கிறான்ப்பா. சோல் சேர்த்துக்கலாம், இல்லை ஒர்க் ஆகாது பவர். இதெல்லாம் வந்துட்டு கிரியேட்டிவில் மட்டும் தான் கிடைக்க முடியும் சோலுக்கு. இதெல்லாம் சோல்ஸ் ஏறி இருக்குமா? இன்னும் கொஞ்சம் உடச்சிக்கலாம். எல்லாம் சோல்ஸிடு. அடுத்து ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கலாம். இது அயன் குடம் அந்தளவு பவர்னு சொல்ல முடியாது. பிஆர்மி என்னோட நல்லா தான் பண்ணானுங்க. ஐஸ் கல்ச்சர். ஓகே, இது ஒரு பாசஸ் ஆன் குடம் தான் நினைக்கிறேன். அடப்போங்க, நீங்கள் எத்தனை விட தான் சின்னதாக ஸ்பான் இருப்பீங்க. ஐயோப்பா, ஏய் டேய் யாருடா நீங்கள்? ஓகே, என்ன மாதிரி எனக்கு ஸ்பான் ஆகிருக்கானுங்க கைஸ். இல்லை இவன் ஏன் ஸ்கின்னுக்கு இல்லையே. இவனுங்க வேஸ்ட்டு. இவனுங்க அட்டாக்கும் பண்ண முடியும், கம்முன்னு நிற்கிறானுங்க. சரி ஓகே, இவங்க அட்டாக் பண்ணுவானுங்களா மாட்டானுங்களா? 2 பேர் தான் ஸ்பான் ஆகிறானுங்க. என்ன மாதிரி குதிப்பானுங்களா இவனுங்க? ஆனால் என்ன மாதிரி ஹெச்எஸ்சியில் ஸ்பான் ஆகுது, வேஸ்ட் ஆச்சு. நான் யூஸ் பண்ணுறப்பறம் ஒரு டேமேஜ் கொடுக்காது. சரி இந்த இதில் யூஸ் பண்ணி வைக்கலாம் இருங்க. இது ஓகே அப்படின்னா இது கொஞ்சம் டேமேஜ் கொடுக்கும். ஸோ இவனுங்க இருக்கட்டும். அப்படின்னா இது இந்த ஸ்வாட் தானே யூஸ் பண்ணுவோம் நம்ம. இந்த சமனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக 2 மொக்க ஸ்பெல்லு, ஆனால் லெஜெண்டரி ஸ்பெல்லுன்னு சொல்லி வச்சுருக்கானுங்க, அதை யூஸ் பண்ணலாம். இது நம்ம நிறையா காமனாக பார்க்குற ஸ்பெல் கைஸ், ஒன்றும் பெருசாலாம் இல்லை இது. அப்படியே நம்மளை சுற்றி அப்படியே நான் கை சுற்றி வருது என்னன்னு நினைக்கிறேன். 2 சுற்றி வரும் கைஸ், ப்ரொடெக்ஷன் மாதிரி. வேறு ஸ்பெல்லையும் எனக்கு கேப்ஸ் பண்ண விடாது. புரியுதா? மொத்த ஸ்பெல் தானே இதெல்லாம். இது வேறு வந்துட்டு இது சரி, இது கூட ஓகே கைஸ், ஏதோ ப்ரொடெக்ஷனை கொடுக்குறதுலாம். நான் என்ன கடவுளாக கைஸ் இந்த மாதிரி இருந்துட்டு ஸ்பெல்லெல்லாம் க்ரியேட் பண்ணி எனக்கு போகிறேன். இதெல்லாம் ஓவரால் அவனுங்களுக்கே பாருங்க, பார்த்தீங்களா? அதை ஓடுறான் பாருங்க. புரியுது அவங்களுக்கு இந்த ஸ்பெல் ஏதாவது சென்ஸ் இருக்கா? இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு மேலே அடிச்சு காட்டின கிளியராக தெரியும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு இதை போட்டு விட்ருவோம். இது ஒரு கிரியேச்சர், அதை கொண்டு நம்ம இப்படி போட்டு விடுவோம். அது எங்கேயோ அப்படியே பவுன்ஸ் ஆகி எல்லாரும் அடிச்சுன்னு இருக்கும். டைட் ஏரியா கூட இது அந்தளவு டேமேஜ் கொடுக்காது. ஏன்னா வந்துட்டு இதுக்கு லிமிட்டடில் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். இது எப்போவுமே வந்து லைட்டாக கூட இன்க்ரீஸ் ஆகாது. இந்த மாதிரி ஸ்பெல் வச்சுட்டானுங்க நேச்சுரலில். நான் வேறு ஏதாவது எலமெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோன்ற அளவுக்கு பண்ணிட்டானுங்க கைஸ். இப்போ பாஸ் ஃபைட் வேறு போகணும்ல, வாங்க போகலாம். ஒரே ஒரு ஸ்பெல் புக்கு எடுத்துக்கணும் நம்ம வந்துட்டு.
நான் வந்துட்டு என்னென்ன ஸ்பெல் எடுக்க போகிறேன்னா சார்ஜ்டு ஆங்கரும் த்ரோயிங் ஆங்கரு, அப்புறம் மிஷின் கன்னு, மிஷின் ஆரோவு, 3 ஸ்பெல்லாக இருக்கா. ஐஸ் கப்சர் யூஸ் பண்ண போகிறேன். ட்ராகன் பிரெத்து வேணாம், சோல் டிரெக்ஷனும் வேணாம், பிஆர்மி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு அந்த ஸ்பெல்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். ஏன்டா ஒர்க் ஆக முடியுது? டேய் ஏன்டா? பிஆர்மி, அதுக்கப்புறம் வந்துட்டு மிஷின் கன்னா, மிஷின் ஆரோவா? ஓகே ஓகே. அடே ஒழுங்கா வாடா கைஸ், வெறியாவது கைஸ் எனக்கு. ஏன்னா மிஷின் எம்ஐ எஸ்ஆ எனக்கு மிஷின் சொல்லிங்க தெரில, நான் எம்முன்னு மட்டும் போட்டுக்கிறேன். அடாச்சி இத்தனை ஸ்பெல்லாக இருக்கணும் எம்மில். எனக்கு மிஷின் கன் ஸ்பெல்லிங் தெரியலையே. ஐயோ ராமா. கூடாது. எம்ஏசி, எம்ஏவா? எம்ஏசி கச்சிச்சு மிஷின் கன். அதில் வந்துட்டு ஆங்கரா? ஆங்கர் ஸ்பெல்லிங் ஏன்னு தெரியும். ஆங்கர். டே ஆங்கர் குடியடா. ஆங்கர் அவனுக்கு ஸ்பெல்லிங் தப்பா போட்டு வச்சிருக்கானுங்க கைஸ். த்ரோவிங் ஆங்கரும் இதுவும் எடுத்துக்கிறேன். மற்ற ஐஸு அதுக்கப்புறம் ஐஸ் 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 கல்ச்சரு, மிச்சது எல்லாத்தையும் வச்சுக்கலாம் உள்ளே. ட்ராப்டு பாட்டிலு சரி ஓகே. இது ஒரு 4-5 பாட்டில் தேவைப்படுமே. இதெல்லாம் உள்ள போடு. ஒரே ஒரு நேச்சுரல் புக் எடுத்துக்கிறேன், ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். இது ஒரு புக்கு போட்டுக்குவேன். அது வந்துட்டு இது எடுத்துக்கணும், இந்த வின் ஷாட் எடுத்துக்கணும். அப்புறம் வந்துட்டு இந்த ட்ராப்டு இது வந்துட்டு மிட் பேட்டில் காலி ஆயிடுச்சுன்னா கடுப்பு போயிடும் எனக்கு. பேக்கெட் நிறைய வச்சுக்கணும். இது ஆஃப் ஹேண்டுக்கு போயிடும். அப்புறம் வந்து ஆப்பிள், கோல்டன் ஆப்பிள் எடுத்துக்கலாமா? இது ரொம்ப டஃப் பேட்டில் வாயே, எதை எடுக்கிறதுனே தெரில எனக்கு. இன்ஸ்டன்ட் கோல்டன் ஆப்பிள் எடுத்துக்கலாம் கைஸ். ஏன்னா இது ரொம்ப டஃப்புக்கு மேலே டஃப் கொடுக்குற பேட்டில் இதெல்லாம். ஸ்பெல் பாயிண்டிங்க இது கீழே கூட. இது ஒரு 4 வேணுமா? ஓகே. இது வேறு போன நைட் ஆகிட்டுது. ஓகே. ஹண்ட்ரட் ஆர்மி எப்படி வந்துச்சு? நான் வேறு தானே வச்சுருந்தேன். நான் 4 தானே சூஸே பண்ணேன். மறந்துட்டேன். இருங்க கைஸ், ஒரே ஒரு நிமிஷம். ஒரு எஸ்கேப்பிங் இது வேணும்னா எஸ்கேப்பிங்க்கு ஒன்று வேணும்ல. எஸ்கேப்பிங்க்கு என்ன ஸ்பெல் இருக்குது தெரியலையே.
ஃப்ளைட் மட்டும் காமனாக வச்சுக்கலாமா? ஃப்ளைட் வேணாம், எவர் லாஸ்டிங் ஜம்ப் போட்டுக்கலாம். அது காமன் ஸ்பெல் தானே, அது வந்துட்டு ஒன்லி க்ரியேட்டிவ் இதில் தான் எடுக்க முடியும். இல்லை இன்னொருத்தரி வரும். சரி எவர் லாஸ்டிங் மட்டும் காமனாக வச்சுக்கோங்க கைஸ், ஏன்னா அது ஹெல்ப்பிங்க்கு தேவைப்படும். எவர் லாஸ்டிங் இருக்குது. அடிச்சு எவர் லாஸ்டிங் ஒர்க்காக. சரி ஓகே, இந்த பெஞ்சை ஒன்று போட்டு பார்த்துடலாம் என்ன தான் நடக்க போகிறது நம்ம ஜாதகத்தில்ன்ட்டு. நேச்சரே வாடா. தட் வால் ப்ரொடெக்ட் பண்ணதுமா? சட்டே ஆகுதில்ல இது வேறு. பிஆர்மி எடுத்துகிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். பிஆர்மி, ஓ அதுக்கு தான் நான் டெட் ஆர்மி எடுத்தேனா? அதான் நான் பார்த்தேன். பிஆர்மி எடு. பிஆர்மி கொஞ்சம் ப்ரொடெக்ஷனுக்கு உதவலாம். பிஆர்மி எடுத்துக்கிறேன். அப்போ வந்துட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி ஆடம் நான் இதுவே பார்த்துக்கிறேன் கைஸ். முடியல. பி உங்கள் வாடி பிஆர்மி போடு. வச்சிரு, இதெல்லாம் வச்சிரு. இப்போ நம்ம போட்டிக்கு ரெடி ஆக வேண்டியது தான். தூக்கி விடப்படு. இது வந்துடு. இது ஆஃப் ஹேண்டு கொடு. இது நீ கீழே வா. சரி இது கீழே வா, இது கீழே போ. ஓகே நீ கீழே வந்துடு. இங்கேருந்து கோ போடன்ட்டு வேறு என்ன ஸ்வாடு புதுசாக எடுத்துக்குவோம். ஸ்வாடு புதுசாக இருக்கணும். சண்டை போடுறதுனே எடுத்துக்கிறது. இதன் பின்னாடி வச்சுட்டு பாஸ் ஐம் கம்மிங் ஃபார் யூ. எந்த பாஸ் போடலாம்? கென்சூனிலாம் ரொம்ப டஃப். அதுக்கெலாம் வந்துட்டு வேறு ஏதாவது தான் சூஸ் பண்ணி ஆகணும். வாட்டர் ட்ராகன் வாட்டர் ஸ்பெல்லுக்கு எடுத்துக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். ஓக் வேணாம். ஃபேரியா ஸ்லைம் கிங் போடலாம். போடு. அவனும் நேச்சர் டைப்பு, நானும் நேச்சர் டைப்பு. சரியான சண்டை. ஆனால் அவன் டஃப்பு கொடுப்பானான்னு தெரில. சரி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்லைம் பாஸோட போட போகிறேன். விஷ் மீ லக் கைஸ். இருடா அதுக்குள்ள அடிக்காதடா. கொஞ்சம் போட்டுக்கிட்டு அவன் பக் அடிக்கிறான். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய் சர்வேல் குத்தோன்னே அடிப்பான் கைஸ். பையனும் அடிக்க மாட்டான், ஓரளவு அடிப்பான். சர்வேல் போட்டாச்சு. ஓடு வெளியே ஓடு. வெளியே ஒர்க் ஆகித்தோடா. சரியான டைம் இது பண்ணுறானே. எங்கே ஐஸ் பண்ணாமல் டே ஸ்லைம் வாடா. தில்லுந்தா வாடா. அவன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். சரியான லக்கே. ஏன் டேமேஜ் ஒன்றும் இல்லை. டே ஸ்பெல்லு கேஸ்ட் பண்ணி விட்றான் என்ன. அவன் எதோ கலராக வர ஸ்பான் பண்ணின்னுக்கிறானே. போங்கிறாங்க. நீயும் இத்தனை ஸ்பான் பண்ணிட்டானே. ஓகே ஸ்பெல் கேஸ்டாவு. ஐயோ ஏன்னா லேண்டில் தான் அவனை கேஸ்ட் ஆகுமா இது. ஸ்டஃப் இவன் கொடுக்க மாட்டான்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே கொடுத்துட்டானே. இப்படி ஸ்பெல்லு ஒர்க் ஆகித்தலடா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஓகே போடு. கெட் லாஸ்ட்ரா. அண்ணங்கிட்ட இருந்து ஓடி போய்டு. சோல் எனக்கு குறைஞ்சி போச்சு. அதுக்குள்ளேயே குறையணும். கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டுக்கோங்க. செத்துருவேன் நான். வின்சார்ஜ் ஓடு. கெட் அவுட். இங்கே இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க. மினியன் ஹெல்ப் பண்ணு. ஓகே
அடுத்த ஸ்பெல் என்ன வச்சுருக்கேன்னு தெரியலையே. ஐயோ இந்த ஸ்பெல்ல ரொம்ப நேரம் தாங்க பிடிக்க மாட்டேங்குது இந்த வெப்பனில். சரி ஓகே, போடு போடு போடு. எவ்வளோ தாங்க முடியுதோ தாங்கி, எவ்வளோ அடிக்க முடியுதோ அடி. ஐயோ ஓகே, அடுத்து என்ன வச்சுருக்கேன்னு தெரியல எனக்கும். பிஆர்பி போடு, கொஞ்ச நேரம் தாப்பாத்தேன்னு. இப்போ ஐயோ பெரிய சொல் ஓடிச்சு. அடே விடுங்கடா எனக்கு கொஞ்சம் நேரம். போங்கடா இந்த தோட்டு, போங்கடாடி போங்கடாடி. எங்கடா இருக்கிற கிங்கு? ஏன்டா என்னை இப்படி கெஞ்சி மாதிரி ஓட விட்ற? எனக்கு ஒரு டவுட்டு, எங்கே போச்சு என்னோடய சார்ஜ் டேங்கரு? நான் இப்போ ஸ்பெல்லே போடாமல் வந்துட்டேனா? ஒர்க் ஆகுது. இப்படி கொஞ்சம் நேரம் அவன்ட்டே இருங்கடா எனக்கு கொஞ்சம் நேரம் காப்பாற்றுறான் பையன். ஐயோ இது வேறு ஒர்க் ஆகாதா கொஞ்ச நேரத்துக்கு? கொஞ்ச நேரம் பார்த்துக்கூடா. ஐஸ் கல்ச்சரை மட்டும் எடுத்து விட்டுட்டேன்னு வச்சுக்கோ. போடு. டே ஆடுறான் அவனை கொஞ்ச நேரம். கொஞ்சம் ஹீல் ஆகிக்கிறேன். அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. நைட் வேறு ஆயிடுச்சா? ஐயோ ராமா, தண்ணிக்குள்ளே ஏன்டா ஸ்பான் பண்ணி விட்டேன் இவனுங்களெல்லாம். சோல்ஸ் இல்லையா, என்ன ஆச்சு தெரியல எனக்கு. கிளம்புடா இந்த தொட்டு, கிளம்புடா. ஷோ இது ஒரு ரிசம் போயிடுச்சு. அந்த பக்கம் ஓடிடு. டைம் கிங்கு ஏன்டா என்ன இப்படி படுத்துற? கொஞ்சம் லேண்ட்லேயே வச்சுக்கிறேன்டா. ஐயோ வெதர் வேறு இப்படி இருந்தால் என்னால் ஸ்பெல் யூஸ் பண்ண முடியாது. வெதர் கிளியர் போடு. கொஞ்சம் அவனுங்க பீஸ் ஆகிருக்கானுங்க. சரியான டைம் மேலே ஏறிட்டோம், இல்லைன்னா முடிஞ்சது கதை. It's time to end this, brothers. அட்ஜஸ்ட் பண்ணுங்க. போடு. வந்துட்டேன்ப்பா, நான் வந்துட்டேன். நீ போய் சாவு. கொஞ்ச நேரத்துக்கு என்ன நிம்மதியாக விடு. செத்துறோம் இந்த ஸ்பெல்ல. நல்ல வேலை இந்த ஸ்பெல்ல எடுத்துகிட்டு வந்தேன். இந்த லெகின்ஸ் போட்டு, அவன் லெகின்ஸை போட்டு தான் அடிச்சிருக்கேன். எத்தனை லெகின்ஸ் கொடுத்துருக்கான் அநியாயத்துக்கு. சரி இன்னும் முடியல. ஆனால் இந்த பாஸ் ஃபைட்டு இந்த ஸ்பெல்ல தண்ணிகளில் கிராஷ்ட் ஆகிடுமா? இவன் இதை பார்த்துக்குவான். இவனுங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டா முடிஞ்சுது, அவள் தான். இவனை கொஞ்சம் போட்டு தள்ளிட்டேன்னா ஓடி போடா. எவன்டா அடிக்கிறது? பார்த்துக்கலாம். சின்ன ஹோடு தானே. பார்த்துக்கலாம். அவன் தான் முடிஞ்சிச்சு. நீ செத்து போய்
ஒரு வழியாக இந்த பாஸ் ஃபைட்டை முடிச்சிட்டோம் கைஸ். அவனோட சிப்பாயிங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அவன் அவன் போயிட்டான். அவன் சண்டைக்கே வரலன்ட்டு அவனை கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஒரு வழியாக முடிச்சிட்டோம் கைஸ். 2 கோல்ட் நாப்பிட்டு வாண்டி கிட்டத்தட்ட பாதி ஹெல்த்துக்கிட்ட வந்துருச்சு. சரி கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். See you in the next video.